எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான பீன்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாதிரி 2ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக பொரியலுக்கு வெட்டுற மாதிரி வெட்டாமல் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் அதுக்குள்ளே பிடிக்கும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். இல்லை இது இந்த மாதிரி வெட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிற பீன்ஸை மட்டும் இந்த மாதிரி 2ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தின்னாக இருக்கிறத அப்படியே கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பாதியாக வெட்டி பாதி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்க வேண்டாம். ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா என்ன ஆகும்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதனால் இந்த பீன்ஸ் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு லாஸ்ட்டாக வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் ஒரு 15 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பீன்ஸ் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா இதில் உப்பு மிளகாலாம் நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பீன்ஸ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு கூட தயிர் சாதத்துக்கு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.